வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற இடம் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்கிற சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை இருக்கிற இடம் குஜராத் மாநிலத்தில் எக்தா நகர்ன்ற ஊரில் இருக்குது. இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே இன்றைக்கி இதுதான் பெரிய சிலை. இந்த சிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து எக்தா நகர்லேருந்து பஸ்ஸே போகுது, அவங்களோட ஃப்ரீ பஸ்ஸில் கொண்டு வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியில் விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக பின்னாடி பாருங்கள் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியில் கேலரி என்ட்ரி டிக்கெட்ஸ் தனித்தனியாக இருக்குது. இதில் நீங்கள் எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. இங்கே வர்ற வயசானவங்க வந்தாலும் அவங்களுக்கான பக்கி சர்வீஸ், அதாவது பேட்ரி கார் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஏறுறது இறங்குறதுக்கெலாம் எஸ்கலேட்டர் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல வசதியாக இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து இந்த உலக அதிசயமான ஹையஸ்ட் ஸ்டாச்சு சிலை இருக்கிற இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியில் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியில் முதல்ல நீங்கள் ஏறணுன்னு அங்கே உள்ள ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும் என்ட்ரியில். வாங்க. இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, இந்த ஸ்டாச்சுவை இந்த சிலையை எப்படி செஞ்சாங்க, த மேக்கிங் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு, த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. இப்படி இருந்த இந்த இடத்த வந்து இதுக்குள்ளே உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. டாய்லெட்ஸ், ரெஸ்ட் ரூம், உமன் கேர், பேபி கேர், இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவையான விவரங்களை கூட இந்த டச் ஸ்க்ரீன் மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் नर्मदा के तट पर एक ऐतिहासिक घटना, एक नए इतिहास का, एक नए संकल्प का இப்போ நம்ம இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியோட அந்த உள்ளே லிஃப்ட் வச்சுருக்காங்க. அந்த லிஃப்ட் மூலியமாக நம்ம மேலே போகிறோம். மேலே போய் உயரத்தில் இருந்து, அதாவது சர்தார் பட்டேல் அவங்களோட சிலையோட மார்பகம் வரைக்கும் நம்ம போகிறதுக்கான எல்லா வசதிகளும் செஞ்சு வச்சுருக்காங்க. வாங்க அந்த லிஃப்ட்டில் போவோம். நேராக நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் லிஃப்ட் த்ரூவா. இப்போ நம்ம இங்கேருந்து கீழே இருக்கிற வியூ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க. இப்போ நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி மேலே வியூயிங் கேலரியில் இருக்கோம்.
இங்கேருந்து கீழே நர்மதா நதி தெரியுது பாருங்கள், நர்மதை. நம்ம கெஸ்ட் எல்லாம் இப்போ இங்கே பார்த்துட்ருக்குறாங்க, வியூ பண்ணிகிட்ருக்குறாங்க. இது எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். நர்மதா நதி. पीछे हो जाए, थोड़ा थोड़ा पीछे हो जाए. हमारे यहाँ भी बाबा आएंगे, ये नहीं இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு உள்ளே போயிருந்தோம். இப்போது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை வெளியிலேருந்து நம்ம பக்கத்துலேருந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதோட வெளிப்புறத்தில் இருக்கிற மேல் பகுதிக்கு வந்துட்டோம். பாருங்க, அவரோட பாதம் இருக்கிற இடத்துல இருந்து
இந்த பக்கம் நர்மதா நதி பாருங்க. ಚೆನ್ನಾಗಿದೆ ಹಸಿರು ಶಿವಮೊಗ್ಗ ಮಂಗಳೂರು ಕಡೆ ಹೋದರೆ ಇಂಥ ಹಸಿರು ಸಿಗುತ್ತೆ. ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ ಅಲ್ವಾ? ಬರೀ ಇದ್ದಿದ್ದು ಮರನೂ ಕಡಿದ್ಬಿಟ್ರೆ. हमारे यहाँ भी बाबा आएंगे, घबराइए नहीं। இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு உள்ளே போயிருந்தோம். இப்போது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை வெளியிலேருந்து நம்ம பக்கத்துலேருந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதோட வெளிப்புறத்தில் இருக்கிற மேல் பகுதிக்கு வந்துட்டோம். பாருங்க, அவரோட பாதம் இருக்கிற இடத்துல இருந்து இந்த பக்கம் நர்மதா நதி பாருங்க. ಚೆನ್ನಾಗಿದೆ ಹಸಿರು ಶಿವಮೊಗ್ಗ ಮಂಗಳೂರು ಕಡೆ ಹೋದರೆ ಇಂಥ ಹಸಿರು ಸಿಗುತ್ತೆ. ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ ಅಲ್ವಾ? ಬರೀ ಇದ್ದಿದ್ದು ಮರನೂ ಕಡಿದ್ಬಿಟ್ರೆ